எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு வந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று 27/4/2026. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று கிழக்கு திசை சூலம். போகும்போது ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டு போங்க, காரியம் தடை வராது. நீங்கள் ரெகுலராக வேலைக்கு போகிறவங்க அதை பார்க்க வேண்டியதில்லை. புதிய செயல், வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது, பொண்ணு பார்க்க போகிறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது கிழக்கு திசையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். இன்றைய திதி ஏகாதசி திதி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம். யோகம் துருவம் நாம யோகம். கர்ணம் வணிசை கர்ணம். காலை 9 மணி 13 நிமிடம் வரை, பின்பு பத்திரை கர்ணம். சந்திராஷ்டமம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள். மேச ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான். ரிஷப ராசியில் சுக்கர பகவான். மிதுன ராசியில் குரு பகவான். சிம்ம ராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான். கும்ப ராசியில் ராகு பகவான். மீன ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். புத்தாண்டு பலன்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பலன் பார்க்க போறோம். பொதுவா உங்களோட ராசிநாதன்கிறது சனி பகவான் தான். ஓகேங்களா. இந்த தமிழ் வருடம் பிறக்கும்போது அவர் மீன ராசி 3வது இடத்துல பயணம் செய்கிறார். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் செய்கிறார். ஒரு அற்புதமான அமைப்பு. பொதுவாக சனி பகவான் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல வர்றதும் சரி, ராசிக்கு 3ஆம் இடத்துல வர்றதும் சரி, கொஞ்சம் சிறப்பான விஷயம் தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அப்போ பயணங்கள் அதிகமாக இருக்கும். மகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வருடம் பிறந்த 1ஆம் தேதின்னு கணக்கு கிடையாது. ஒரு 30 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸாகவே சிலதுக்கு செய்யும். ஓகேங்களா. அப்போ அதிகப்படியான குறுகிய பயணங்கள் மேற்கொள்வார்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். நிச்சயமாக இடமாற்றம் நினைக்கிறவங்களுக்கு வீடு மாற்றம் அல்லது உத்தியோகத்துல மாற்றம், இந்த மாதிரி அமைப்புகள் இந்த ஆண்டு நிச்சயமாக கொடுக்கும். சின்ன சின்ன சோம்பல் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பயிற்சி முன்னாடி வரைக்கும் கூட பிறந்தவங்க மீது ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. ஓகேங்களா. அலைச்சலை தவிர்க்க முடியாது. வீட்டுக்கு பக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி கூட வரும் ஒரு சில நபர்களுக்கு. ஓகேங்களா. இப்ப மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். மகர ராசியில பிறந்தவங்களுக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு இடமாற்றம், ஸ்கூலை மாத்துவாங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கும். அதே மாதிரி டிகிரி படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தடை வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா. போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு தடை உண்டு. அடுத்தது வருமானம், குடும்பம், தனம், வாக்கு 2ஆம் இடத்தை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போ 2ஆம் இடத்துல வருடம் பிறக்கும் போது சந்திரன் அங்கதான் இருக்கிறாங்க, ராகு அங்கதான் இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதியும் மகர ராசிக்கு சனி பகவான் தான். அவர் 3ஆம்ல பயணம் செய்கிறார் 3வது ராசியில. ஓகேங்களா. இந்த 2ஆம் இடத்தை குரு பார்வை இருக்கு. அங்க ஆல்ரெடி சந்திரன் ராகு இருக்கு. ஓகேங்களா. அப்ப இவங்களுக்கு வருமானம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த வாக்குங்கிறதுல கொஞ்சம் பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் வரும். எப்பன்னா வர மே மாசத்துக்கு பிறகு குரு பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா குரு பார்வையில் இருக்க வரைக்கும் இவங்க பொய் சொல்ல முடியாது. குரு பயிற்சி ஆன பிறகு கொஞ்சம் பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அல்லது பயணங்களை மேற்கொள்வாங்க. சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அமைப்பை கொடுத்துரும். கொஞ்சம் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்குன்னா வதந்திகளை கிளப்புவாங்க. ஓகேங்களா. ஒரு டீனேஜ் வயசுல உள்ளவங்கலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வதந்தியை கிளப்புவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வயதான பீப்புள்ஸா இருந்தால் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஓகேங்களா. அடுத்தது 3ஆம் இடம் அப்படிங்கிற
அப்படிங்கிறது வந்து இளைய சகோதர சகோதரி பிளஸ் மாமனாரை குறிக்கிய இடம் தான் 3வது பாவம், 3வது இடம் சொல்லுவோம். அங்க வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், புதன் பகவான், சனி பகவான் வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3ஆம் அதிபதி குரு வந்து 6ல வந்து பயணம் செய்கிறார். அப்ப இந்த உறவுக்காரங்களுக்கும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். அதுல கவனமாக இருக்க வேண்டும். அதாவது தம்பி, தங்கச்சி, மாமனார் இந்த உறவுக்காரங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பேச்சுல வந்து கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க, சனி இருக்கிறனால கொஞ்சம் பேச்சுல வந்து கொஞ்சம் கோபங்கள் அதிகமா வரும். ஆனா வந்து அந்த கோபத்திலயும் வந்து நீதி நியாயத்தை பத்தி தான் பேசுவாங்க, தர்மத்தை பத்தி தான் பேசுவாங்க. அடுத்தது இவங்களை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதாவது மகர ராசியில பிறந்தவங்களோட தம்பி, தங்கச்சி அல்லது மாமனார் கண்டிப்பாக வீடு வாகனம் வாங்குவாங்க இந்த புத்தாண்டில். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மனைவியோட அன்பான குடும்ப உறவுகளோட பாசம் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது வந்து என்னன்னா 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3க்கு 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மனைவி. அதாவது உங்களோட தம்பி இருந்தாங்கன்னா அவங்களோட மனைவி அவங்க மேல பாசமா இருப்பாங்க. உங்க தங்கச்சி இருந்தா மாப்பிள்ளை அவரு வந்து உங்க தங்கச்சி மேல ரொம்ப பாசமாக இருப்பார்கள். இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது சிறப்பாக இருக்கும். அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்த 4ஆம் இடத்த ராகு பகவானும் பார்வை செய்கிறார். அப்போ உங்களோட தாய்க்கு வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் குறைவு வரும். ஒன்று சளி தொந்தரவு வரலாம். ஓகேங்களா? வீசிங் ட்ரபிள் அந்த மாதிரி வரலாம். அல்லது பாதை எரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து வலிக்கு கீழே விழுவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும். கொஞ்சம் அதில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு, குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தாய்க்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது. ஓகேங்களா? வருமானம் நல்லா உண்டு தாயை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? குடும்ப நபர்களோட அன்பு, பாசம் எல்லாமே கிடைக்கும். விரய செலவு நீங்க சுப செலவா மாத்திக்கிறது ரொம்ப 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 நல்லது. இந்த 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கனால தாய்க்கு வந்து பேர் புகழ் சமுதாயத்துல வந்து நிச்சயமா அது கிடைக்கும். ஓகேங்களா? அதனால அந்த நம்ம அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கீழே விழாம பாத்துக்கிறதா ரொம்ப நல்லது. கவனமாக நடக்கணும். அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது வந்து வீடு, வாகனம், சொத்தை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த வருஷம் வாங்கலாமா மகராசியில பிறந்தவங்களுக்கு? நிச்சயமா வாங்கக்கூடிய யோகம் வந்து வரும். இந்த ஆண்டுல பொறுத்தவரைக்கும் கிடைக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்குற அமைப்பு வந்து உண்டு. அடுத்தது 5ஆம் இடம் குழந்தையை குறிக்கக்கூடியது. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல சுயசாரத்துல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 5ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்வை செய்கிறாங்க. அப்போ மகர ராசியில் பிறந்தவங்களோட குழந்தைங்களை வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ லீவு டைம் ஆச்சு. ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் நேரம் வந்து அடிஷ்னலாக தூங்குவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அந்த அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடம் தன் ஸ்தானத்துக்கு 12ல மறைஞ்சிட்டனால கொஞ்சம் விரயம் வரும். அப்போ லீவில் வந்து டூர் போகலான்னு சொல்லுவாங்க, சினிமாவுக்கு போகலான்னு சொல்லுவாங்க, பொழுதுபோக்கு விஷயங்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. அந்த செலவு நீங்க சுப செலவா மாத்துறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி சின்ன சின்ன தலைவலி எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. குழந்தைகளுக்கு வந்து சரியான முடிவு எடுக்க முடியாது. அப்ப பேரண்ட்ஸ் நீங்க தான் வந்து கரெக்டா கைட் பண்ண வேண்டும். அதே மாதிரி மகர ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு, குழந்தை பாக்கியம் எப்ப சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் குழந்தை பிறப்பதில் வந்து கொஞ்சம் தாமதம் உண்டு. ஓகேங்களா? 2வது குழந்தை ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, 2வது குழந்தை வந்து வாரிசுக்காண்டி நாங்க வந்து ட்ரை பண்றோம் அப்படின்னா நிச்சயமாக 2வது குழந்தை பிறக்கும். ஓகேங்களா? இப்ப மகர ராசியில பிறந்தவங்களுக்கு அரசியல் அமைப்பு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து வந்துவிடும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும். குறுக்கு வழியில நிறைய முயற்சி செய்வார்கள் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு. ஓகேங்களா? நீண்ட தூரம் பயணங்கள் வந்து கொடுக்கும் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு. அரசியல் இப்ப தேர்தல் டைம், இந்த தேர்தல் காலம்னால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் எல்லாமே அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. மகர ராசியோட பலனை தொடர்ச்சியா நம்ம நாளைக்கு ராசி பலன்ல மீண்டும் பார்ப்போம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்க ராசிக்கு உண்டான நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதுங்க. 100 நாள்ல கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேத்துக்கு திருமண அமைப்பு கைகூடி இருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, வேலையில ப்ரொமோஷன் வந்திருக்கு, வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நல்லது நடந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 100 நாள் நீங்க நம்பிக்கையோட எழுதணும் கையில, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மார்க்கர் ஒரு 25 ரூபா வந்துடும். 100 நாள், ஒவ்வொரு நாளைக்கும் நம்பர் மாறுபடும். ஓகேங்களா? உங்களோட கோரிக்கை 100 நாள் முடிகிற வரைக்கும் கோரிக்கையை மாத்தாதீங்க. அந்த கோரிக்கை பாசிட்டிவா தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா?
எழுதக்கூடிய நேரம் காலையில் 6:06, 6:08, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51 இந்த நேரத்தில் தான் எழுதணும். இதை விட்டுட்டிங்கன்னா சேம் 8:06, 8:08, 8:22, 8:26, 8:33, 8:42, 8:51 இந்த நேரத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 85 என்று. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 80. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 02. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 88. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 74. இவை அனைத்தும் காமனான ராசி பலன்கள் தான். உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் இருக்குங்களா, ஏடிஎம் பின் நம்பர் வச்சுருக்கீங்களா, பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து பணம் விரயமாகுது. அது சுப செலவாக மாற்றுறதுக்கு இந்த அதிர்ஷ்டமான எண் உங்கள் ஜாதகத்துக்கு, ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபாடு உண்டு, ஓகேங்களா? அந்த அலைவரிசை நீங்கள் டியூனப் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் கூடும். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.